விபத்துக்கான விதிகள். அன்பர்களே, மனித வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாகவும் சகல சௌக்கியத்துடனும் வாழ வேண்டும் என்ற ஆசைகளுடன் தான் வாழ்க்கையை நடத்துகிறோம். சில சமயங்களில் சிலருக்கு வாழ்வில் எதிர்பாராத விதமாக விபத்துகள் ஏற்பட்டு அதனால் உடல் உறுப்புகளை இழக்க வேண்டியது ஆகிறது. மனவேதனையும் விரக்தியும் ஏற்படும் மனநிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அத்தகைய விபத்துகள் ஏற்பட என்ன காரணம் என்பதை ஜாதகம் மூலம் அறியலாம். விதி 1. லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ 8ஆம் இடம் அதிகம் கிரகங்கள் இருப்பதும் இதனால் முக்கியமாக செவ்வாய் சனி இருப்பது விபத்து நடக்க காரணம் ஆகும். விதி 3. லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ பாபகர்த்தாரி தோஷம் விபத்து நடக்கும். விதி 4. லக்னத்துடனோ சந்திரனுடனோ தீய கிரகங்கள் செவ்வாய் சனி இணைந்தாலும் விபத்துகள் நடைபெறும். விதி 5. லக்னாதிபதி பலம் இழந்து 8ஆம் இட அதிபதி அதிக பலம் பெற்றாலும் விபத்து நடக்கும். விதி 6. லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் சந்திரனும் தீய கிரக சேர்க்கை உடல் குறை, புத்தி குறைகள் ஏற்படும். விதி 7. இந்த விதிகளில் விபத்து நடக்கும். செவ்வாய் விபத்துகளை கிரகம் சனி பிணிக்குரிய கிரகம். சந்திரனுடன் மகர ராசியில் செவ்வாய் இருக்கக்கூடாது, விபத்து ஏற்படுத்திவிடும். விதி 8. துலாம் ராசியில் சந்திரனுடன் செவ்வாய் சேர்க்கை விபத்தை ஏற்படுத்தும் அல்லது நோய், ஆபரேஷன், வறுமை போன்ற கவலைகளும் தரும். விதி 9. சந்திரன் உபயராசியில் நின்று அதனுடன் செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை இருந்தாலும் சந்திரனுக்கு கேந்திரங்களில் 1, 4, 7, 10 ராகு கேது நிற்க உடல் உறுப்புகள் இழக்கவோ ஊனமாகவோ அதிக வாய்ப்புகள் உண்டு. விபத்து எப்போது ஏற்படும்? லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி எங்கு நிற்கிறாரோ அந்த இடத்துக்கு கோச்சார சனி வரும் காலம் விபத்து நடக்கும். லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் கோச்சார தீய கிரகங்கள் வரும்போதும் விபத்து தரும். லக்னத்துக்கு 8ஆம் இடத்துக்கோ 8ஆம் இட அதிபதிக்கோ கோச்சார சனி செவ்வாய் பார்வை ஏற்பட்டாலும் விபத்து தரும். 8ஆம் இட அதிபதி தசா 6 கூடியவர் புத்தி, 12 கூடியவர் புத்தி. செவ்வாய் தசை சனி புத்தி, சனி தசையில் செவ்வாய் புத்தி. பாதகாதிபதி மாரகாதிபதி தசா புத்தி காலங்களிலும் காலப்பகை தசாபுத்தி போன்ற காலங்களிலும் விபத்துகள் நடக்கும். கோச்சார சனி 7.5 சனியிலும் அஷ்டம சனியிலும் அர்த்தாஷ்டம சனி காலத்திலும் சனி இருக்கும் இடத்துக்கு கோச்சார சனி வரும் காலத்திலும் விபத்து நடக்கலாம். விபத்து நடப்பதற்கு சனி செவ்வாய் அட்டமாதிபதி ஆகிய தொடர்பு இருக்கும். கண்டிப்பாக லக்னத்தையோ சந்திரனையோ அசுப கிரகங்கள் நெருங்கி வரும் காலம் விபத்தை சந்திக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த சமயத்தில் 8ஆம் இடத்தில் பாவிகள் இருந்து விட்டால் உறுதியாக விபத்து நடக்கும். இதற்கு குரு பார்வை இருக்க விபத்துகள் தவிர்க்கப்படலாம் அல்லது உயிர் சேதங்கள் ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஜாதகத்தில் சந்திரனே மிக முக்கியம். சந்திரன் நின்ற இடத்தையோ ஜென்மராசி என்று கூறுவோம். மற்ற கிரகம் நின்ற இடத்தை ஜென்மராசி என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். சந்திரனை வைத்தே கோச்சார பலன் வாழ்க்கையில் பல முக்கிய நிகழ்வுகள் நடக்கின்றன. எனவே ஜாதகத்தில் சந்திரன் நல்ல பலமுடன் இருக்க வேண்டும். அடுத்து குரு பகவான், சுக்கிர பகவான், லக்ன அதிபதி இவர்கள் அனைவரும் நல்ல ஆதிபத்தியம் பெற்று இருக்க வேண்டும். ஜாதகத்தில் வேண்டாத இடம் 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் ஆகும். இந்த இடங்களில் கிரகங்கள் இருப்பது பல கஷ்டம், துன்பம், கண்டங்கள் நடக்கும். 6ஆம் இடத்தில் 8ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடாது. 6, 8ஆம் இடத்தில் செவ்வாய் சனி சூரியன் ராகு கேது இல்லாமல் இருப்பது மிக நல்லது.
இந்த இடங்களை சுபகிரகங்கள் பார்க்க ஓரளவு நல்லது நடக்கும். சுபம்.